கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா அதிசயம் செய்ய போகிறார். அவர் பெரியவர். கடந்த காலங்களில் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க, நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகுது. மருத்துவமனையில் இருக்கிறீங்களா? சுகம் கிடைக்க போகுது. கோர்ட்டில் போய் நிற்க போகிறீங்களா? அங்கே நியாயம் கிடைக்க போகுது. ஒரு வேலைக்காக தேடி போகிறீங்களா? வேலை கிடைக்க போகுது. கவலைப்படாதங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு விசேஷித்த நாள், ஒரு மேன்மை நாள். விசுவாசிப்பீங்களா? இன்றைய ஜீவத்தைக்கான வசனம் யோபு 29:20. என் மகிமை எனில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு புது பலன் உண்டாகும். யோபு சொல்றார், என் கையில் உள்ள வில்லு அது புது பலன் கொண்டது. அப்படின்னு நான் வில்ல அப்படி பலனாக வச்சு நான் பெரிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கையில் இருக்கிற வில்லு அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு பலம் இல்லைன்னா, அல்லது கையில் இருக்கிற வில்லு ஒன்றுக்கும் உதவாத ஒரு வில்லுன்னா எதுக்கு அந்த வில்லை வச்சு என்ன பண்ண முடியும்? எதிரியை ஏதாவது பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அது நமக்கும் ஒரு கையிலையும் ஒரு பலன் வேணும். அந்த வில்லும் நல்ல ஸ்ட்ராங்காக பலனாக இருக்கணும். அப்போ தான் எதிரிகளை தாக்கும்போது அது என்ன செய்யணும்னா, அது போய் அவங்கள தாக்கி அழிக்கும். இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அதாவது பலன் இல்லாமல் நீங்கள் இத்தனை காலம் இருந்திருக்கலாம். உங்கள் சரீரத்தில் பலன் இல்லை, குடும்பத்தில் பலன் இல்லை, பிசாசை ஜெயிக்க பலன் இல்லை, சத்துருக்களை ஜெயிக்க உங்களுக்கு பலன் இல்லை, பண வசதி இல்லை, ஆள் வசதி இல்லை, பேச்சு திறமை இல்லை, அப்படிலாம் இருந்திருக்கலாம். இனி சூழ்நிலை மாறும். நீங்கள் பலன் கொள்ள போகிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு பலன் வரப்போகுது, ஒரு ஆரோக்கியம் வரப்போகுது, ஒரு தைரியம் வரப்போகுது. புது பலன்னா சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறான்னு சொல்லுகிறேன். எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த புது பலன் எங்கிருந்து வருதுன்னா, அபிஷேகத்தில் ஆவியானவர் நம்மளை அவருடைய ஆவியினால் நிரப்புறாரு. அந்த ஆவி நம்ம மேலே வரும்போது பலன் அடைஞ்சிடறோம். அப்போஸ்தலர் 1:8 அப்படித்தான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் நீங்கள் பலன் அடைவீர்கள். இப்போது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பலன் அடைந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறீங்க. ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார். இந்த நாளில் பலப்படுத்த போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், சத்துருவை வீழ்த்த, பிசாசை எதிர்த்து ஜெயிக்க புது பலனை ஆவியானவரே நீர் கொடுப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிறேன், ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படியாக மன்றாடுகிறேன். அதிசயம் நடக்கட்டும். குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாரும். ஆண்டவரே, திருமணம் நடக்காத பிள்ளைகள் திருமணம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, சாப கட்டுகள் உடையட்டும். பாவத்தின் அடிமைத்தனங்கள் விலகட்டும். விசா காரியத்தில் இருக்கிற தடை விலகட்டும். வீடு கட்ட தடை விலகட்டும். கொடிய நோயினால் மரணத்தோடு போராடுகள் இப்போ சுகமாக்கப்படுவார்களாக. நீர் அவர்களை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.